போய் நாம் சாமி பாடி அழைக்கிறோமோ அந்த ஆத்தா மருளாடி வந்தாத்தான் அந்த ஊர்ல அந்த ஆயா இருக்கிறான்னு அர்த்தம். ஆமா, பல ஊர்ல போய் நானும் கருப்பு அழைச்சு கருமாரி அழைச்சு எத்தனை சாமி அழைச்சாலும் கையை இறுக்கி கட்டி குச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். நடுவரவர்களே, இன்னைக்கு பல ஊர்ல கோயில பூட்டு தொங்குது. ஏன் கோடிக்கணக்கில் செலவணி கோய கட்டி கோய வாசல்ல திண்டுக்கல்ல போட்டு வாங்கி போட்டுக்கிறேன். ஏன்டா போட்டுக்கிறான்னு பார்த்தா அந்த ஊர்ல கொத்துக்காரரு நாட்டாமக்காரரு பண்ணைக்காரரு பண்ணாடின்னு 7 பேர். இந்த முதல்ல பண்டாரப்பிச்சு கொண்டா திண்ணீர் கொடுக்க பாத்தீங்களா? ஆமா, அதை யாரு முதல்ல எடுத்து நெட்டியில் வைக்கிறது இவனு 7 பேர் சண்டை போட்டு கோய வாசல போட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லாம இன்னைக்கு இந்த மாம்பார மண்ணும் மக்களும் உண்மையாலுமே எங்கேயோ ஒரு மூலையிலே உழவர் சந்தையில காய்கறி வித்துட்டு இருந்த இந்த மஞ்சுநாதே, மாட்டாதாரம் பண்ணிட்டு இருந்த மஞ்சுநாதே, இன்னைக்கு உலகம் முழுக்க நான் போறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய அருமையான உறவுகளுங்க. அந்த உறவை என்னாலும் நான் மறக்கப்படாது. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு விஜய் டிவியில் போகலாம், சன் டிவியில் போகலாம், சினிமாவில் நடிக்கலாம், எத்தனை தூரம் போனாலும் என்னை மதிச்சு மாமான்னு சொல்ற ஒத்த வார்த்தைக்கு இந்த மஞ்சுநாத அடிமைங்க. வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். அவ்வளவுதான். நடுவரவர்களை ஊட்டு கிளம்போத நிலவாசப்படி படாறு மண்டையில் அடிச்சது. அப்புறம் நிலைக்கு என்னாச்சு? மண்டைக்கு என்னாச்சுன்னு கேட்க, நிலைக்கு என்னாச்சுன்னு கேட்கறாங்க. நிலவாசப்படி மண்டையில் தட்டுனா சகன் அந்த காரியத்தை பண்ணப்படாது. ஆமா, மாடு வாங்கப்படாது, விதை வதிக்கப்படாது, வயக்காடு போகப்படாது, கரை பண்ணப்படாது, வட்டி கடைக்கு போகப்படாது, புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கப்படாது. அப்ப பட்டிமன்றம்ங்கிறது அது சகஜம். நம்ம சோறு போடுறது. ஆமா, நல்ல காரியம் தானே. நல்ல காரியம். தொழிலுக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப பாலா போல தாவார பட்டாறு மண்டையில் இருக்கு. திரும்பி பார்த்தனா எங்கூட்டு அங்கால பரமேஸ்வரி அகிலாண்ட நாயகி சேலகட்ட சுனாமி சாக்கிட்டு போட்ட சந்திரமுகி சில்சில் ராணி ஜிலேபி மேனி பொண்டாட்டி தான் சண்டாளி. ஒரு சொம்பள தண்ணி கொடுத்தா பாலுக்கு தண்ணிக்கு சகனம் இல்ல, வாங்கி குடிச்சிட்டு 4 எட்டு வச்ச வாசல்ல எங்க அப்பத்தா வச்ச எலுமிச்ச செடி புதையா கிடக்குது. அப்புறம் கட்டுத்தாரி விட்டு வாசல கேறணும் பாருங்க, சாரப்பாம்பு ஒண்ணு சர சரன்னு போச்சு. யார் விட்டு பாம்பு? அது பாம்பு விட்டு பாம்பு. ஆமா, சாரப்பாம்பு போட்டு போதடா பாலா போன பாம்பு குறுக்கு போனால் காரி மாகாதேன். மறுபடியும் ஒரு சொம்பது அண்ணி குடிச்சிட்டு அங்கிருந்து பல்லவட்டி வந்து பல்லவட்டியில இருந்து மாம்பார வந்தா எனக்கு முன்னால 7:30 யமகண்ட 2 ரயிலேறி வந்து கொண்டிருக்குது. அது 7:30, அது 7:45, அது 7:30. இது யமகண்ட, இது ஜென்ம சனி, நம்ம சனி என்னைக்கு விடாது. நல்ல தலைப்பு, அற்புதமான தலைப்பு. இன்னைக்கு மாம்பாறையில பேச வேண்டிய தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? கிழிஞ்சிச்சு. இப்போ கேட்கிறவன் கிணறு இருந்தா கேரவிஜா கொண்டையில கேட்டு தெரியும் பானா பார்த்து சுட்டாலாம் பருப்புட்ட வணியார படுத்துட்டதுன்னா பழனிமலை பண்டாரம். ஆமா, சாடு தெரியாத சக்காலத்தி கொய்யாம தெரியாது வியா வியான்னு கத்தனா. எழுத்து வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை வருத்தானு பார்த்து வீட்டுக்காரி குழவிக்கல் எடுத்து நங்கு நங்கு நங்குன்னு இடிச்சாலாம். சொந்தத்துல குத்துனா சொரக்குமா, சொரக்காயில குத்துனா சதக்குமா, பவுசா ஓடுமா படியார பச்சை தண்ணியில் வேம இந்த கடியாரா மண்ணாவுல கோலம் போறதுக்கு ஒரு மாம்பாறையில கும்பிச்சுட்டு போனாலாம். செரங்கு வத்தி இறங்கம் போனாங்களா, அங்க 2 வரங்கு வத்தி வர்றக்குனாலா. நீ மண்டைய வாழ்க்கை பூந்தோட்டம் போராட்டமா? யாருக்கு மேல பழமொழி பறக்க வச்சா 3000 பழமொழி வச்சிருக்கிறேன். நீ அழுத்து விடுவே, நீ தெரியும் எனக்கு. நடுவரவர்களே, இன்னைக்கு வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்றமா வாழலையா அதுதானே. ஆமா, சங்கடமா வாழ்றமா சந்தோஷமா வாழ்ற? நீ சந்தோஷமா தான் வாழுவே. ஏன் இழுச்சுவாய ஆம்பளை சம்பாரிச்சு போடுற தின்னு போட்டு வீட்டுல படுத்துக்கிற பொம்பளைக்கு நோவுதான்னு கேக்குறேன். என்ன நோவுது? கஷ்டப்படுறது பூரா ஆம்பளை, அவனை கடங்காரன் ஆக்குறது பூரா பொம்பளை. உழைக்கிறது பூரா ஆம்பளை, ஊர்க்கதை பேசி ஊட்ட கெடுக்கிற பொம்பளை. நடுவரவர்களா பாடுபடுறது பூரா ஆம்பளை, படுத்துட்டே நின்று அவனை பரதேசி ஆக்குறது பூரா பொம்பளை. உனக்கு சந்தோஷமும் இல்லாது என்ன பண்ணுங்கிற அக்கா நல்லா கேளுங்க. நான் உங்களை எல்லாம் யாரையுமே பேசல. மாம்பாறையில கிடையாது. மாம்பாறையில எல்லா பெண்களும் இந்த காளியம்மன் கொப்பானையா நான் உருப்படியா ஊடு போய் சேர போனேன். கண்டிப்பா. நான் வேற பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன். வம்பு கம்பு குத்தி வர கடத்துல தண்ணி வந்து கம்புக்கு நாதி ஏற்றி கடை அவன் போவேன். என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா இருக்குது என்ன வந்துட்டுன்னா என்னால பிம்பிள்ஸ் முகப்பூர் வந்துட்டுது மாமான்னு. நீ வயசுக்கு வந்து 27 வருஷமாச்சு, இப்ப முகப்பூர் வந்து என்ன வெங்காயத்துக்காவது இல்ல பருவத்துல வந்தா தான் பேரு முகப்பூர். பருவம் தவறி வந்தா வங்கு. நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருமுன்னு. அவ சொன்னாடா அறிவு கட்டவன ஊரூரா பட்டிமன்றம் பேசுற மாட்டுச்சாணி மூஞ்சிலேயே போடுவாங்கன்னா. கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி ஓட்டு மொழுவணுமே. எதுக்கு? கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாது. மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி. அதுல 33 கோடி தேவர்கள் இருக்கிற மாதிரி 33 கோடி பாக்டீரியாக்கள் இருக்குது. இந்த மண்ணை வளப்படுத்தி நம்ம நாட்டை வளப்படுத்தும்னு சொல்லித்தானே அந்த காலத்துல எதுல புள்ளாறு பிடிக்கிறாங்களோ இல்லையோ சாணியில புள்ளாறு பிடிச்சு வச்சாங்களே, அப்பேற்பட்ட மாட்டுச்சாணி போடுன்னு சொன்னேன். அவ சொன்னா அதெல்லாம் போடப்படாது, 4500 பணம் கூட நம்ம பட்டர் பேசியல் பண்றோம்னா. என்ன பேசியல்? பட்டர் பேசியல்.
பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? மணப்பாறை சந்தையில் கூட்டிட்டு போய் இந்த மாடு என்ன விலை போரும்னா சொல்லுவேன். பால் எமிட்டு கறக்கும்னா சொல்லுவேன். மாட்டுக்கு சுழி இருக்குதா, தாமணி சுழியா, கொடமேல் கொடையா, வள சுழியா, எடை சுழியா, அசவு சுழியான்னு கேட்டா சொல்லுவேன். ஆமா. மாட்டை பொறுத்து வாங்கலாமா, தட்டையில் வாங்கலாமா, தண்டத்துல வாங்கலாமா, துரிச்சு வாங்கலாமான்னு கேட்டா சொல்ல தெரியும். பட்டர் பேசியல் பத்தி எனக்கு என்ன தெரியும்? அதுக்கு தனியா ஒரு படிப்பு இருக்கா மாமா? எதுக்கு? இந்த பட்டர் பேசியல் படாத பேசியலுக்கு இருக்குது. 4500 ரூபாய் போட்டு இப்ப பட்டர் பேசியல் என்னடா பட்டர் பேசியல் கேட்டா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை. ஆமா. இந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பொணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி படி படுக்க வச்சிருக்காங்க. 4500 ரூபாய் கன்னிவாடி சந்தையில் ஒரு வெள்ளாட்டை வாங்கி விட்டா வருஷம் 2 குட்டி போடுமில்ல. 2 ஈனு. நான் கேட்ட இடத்துக்களை பட்டர் பேசியல் பண்றீங்க, நான் இடத்துக்கு அலங்காரம் பண்றேன். அப்புறம் பாக்குறீங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டின புருஷன்கிட்ட சொல்றாளே. தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கு அழகா தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? எம்பட பொண்டாட்டி எனக்கு அழகா இருந்தா எனக்கு அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கு. ஊரு பயில பூரா அழகா இருந்தா நான் வீட்டுட்டு வெளியே வர முடியுமா? பட்டிமன்றம் பேச முடியுமா? முடியாது. பாலாவேரம் பண்ண முடியுமா? முடியாது. மாட்டு சந்தைக்கு போக முடியுமா? முடியாது. இல்ல இடம் தான் வாங்கி விற்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. வீட்டை பிடிக்கிட்டு சாவியை பாக்கெட்ல போட்டு வெளியில தான் உட்கார்ந்திருக்கணும். எவங்கிட்ட பொண்டாட்டி பேசுனாலும் இவனை வச்சிருக்கிறானோ அந்த சண்டை வருமா வராதா? அதனாலதான் சொன்னேன், வேண்டாம் மரியாதையா குடியானச்சுக்கு இதெல்லாம் கூறுகட்ட வேலை. போய் மாட்டை அவுத்துட்டு மேல திருப்பூர்ல கொண்டு போய் பால் ஊத்திட்டு வரணும்னு சொன்னேன். நீ பூந்தோட்டமா பொழைக்கிற பொம்பளை கட்டுன புருஷன் பேச்சு கேட்கணுமா கேட்கப்படாது? 4500 ரூபாய்க்கு அந்த பற்று பேசியல் பண்றது பதிலா ஒரு 50 காசுக்கு மஞ்சளை வாங்கி உரைச்சிட்டு மூஞ்சில போட்டீங்கன்னா அதை விட ஆன்டிஃபைட் இந்த உலகத்துல எதுவுமே இல்லையா? எங்கேயா மஞ்சளே போடலையா? அதனாலதானே அமெரிக்காக்காரன் நம்ம மஞ்சளுக்கு காப்பிரைட் வாங்கி வச்சிருக்கிறேன். ஆமா, காப்பிரைட் வாங்கி அவரை பேசல காப்பாற்றி வாங்கி வச்சிருக்கிறேன். மஞ்சளை ஒண்ணு இல்ல. இங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல சுந்தர வடிவேல்னு ஒருத்தர் சயின்டிஸ்டா இருக்காரு. இன்ன வரையிலும் அமெரிக்காவில் பேச சாதாரண விஷயம் பேசல சொல்லும்போது அமெரிக்காவில் இன்னமும் ஒரு தொட்டு தூண்டு மஞ்சளை எப்படி உணவுல சேர்க்கணும்னு இன்னவரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சிட்டிகை மஞ்சளை அந்த ரசத்தில் அப்படி தூவி விட்டு குடிப்பாம வர நம்மால் இதோட உலகத்துல எவன்டா செஞ்சான்? நடுவரவர்களை மாரியாத்தாளுக்கு ஏனுங்க மஞ்சள் நீர் ஆடுறா. ஆமா, எதுக்கு மஞ்சள் நீர்? எங்கெங்கயோ இருந்து உலகம் பூரா சுத்திட்டு வாரா. அந்த ஊருக்குள்ள வந்துட்டு அந்த நோம்பி முடிக்கல பல கிருமிகள் இருக்கு. ஊரேகமா மஞ்சள் நீர் ஆடிட்டு வந்தா அந்த கிருமி போயிரும் தானே அந்த காலத்துல நம்ம பாட்டனும் மூட்டனும் மஞ்சள் நீர் ஆடுறத நம்ம கோயில் திருவிழாவில் கொண்டாந்து வச்சு. என்ன மாமா உலகத்துல சொல்ற? எவ்வளவோ விஞ்ஞானம் வந்துருச்சு. இன்னைக்கு சொல்றான், எவ்வளவு சொல்றான்? டிஜிட்டல் மெடிக்கல் சென்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? காரை கொண்டு போய் நிப்பாட்டினா கம்ப்யூட்டர்ல பொறுத்துறான். அதுல வந்து என்னென்ன ரிப்பேர்னு. பைக்கை கொண்டு நிப்பாட்டினா கம்ப்யூட்டர்ல பொறுத்துறான். என்னென்ன ரிப்பேர்னு இப்போ வந்துருச்சு. அதே போல இப்போ கொண்டு போய் நீங்க போய் படுத்தீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு சொறி ஊசி ஒன்று சொறி விட்றான். உங்க உடம்புல என்னென்ன ஃபால்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். நீ என்ன ஃபால்ட் எல்லாம் கொண்டாடா? என் வீட்டு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரே ஒரு வேப்பலை எடுத்து சொருகிட்டு போவாங்களே, அதுக்கு ஈடான மெடிசன் இந்த உலகத்துல எவன்டா கண்டுபிடிச்சா? நடுவரவர்களை இன்னைக்கு வாழ்றதே போராட்டமே. ஒரு பபத்துல ஒரு குழந்தை உருவாறது ஒரு போராட்டம். அந்த உருவான குழந்தை ஆணா இருந்தா பிரச்சனை இல்ல, பொண்ணா இருந்தா அந்த புள்ள வளர்றது போராட்டம். அந்த பொம்பளை புள்ள பிறக்கிறது போராட்டம். அந்த பொண்ணு ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் அதை படிக்க வைக்கிறது போராட்டம். அவனுக்கு சொத்து சேர்த்துறது போராட்டம். அதை விட வட்டி கடைக்கார படுற வாடு கொஞ்சத்தை போராட்டமா? கொஞ்சம் போராட்டமா? இங்க மாம்பாறையில் பொழைக்க முடியாதுன்னு கேரளா போய் கர்நாடகா போய் தமிழ்நாட்டில் இல்ல உலகத்திலே எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் வட்டி கடைக்காரன் திண்டுக்கல்காரன் இருக்கிறாங்க. நல்ல கேரளால போய் பாருங்க. காத்தால மண்டை சொரிஞ்சிட்டு பணம் வாங்குவேன் பொழுதாட வானே என்ன எந்த வந்தது எங்கடா வந்தது வந்துட்டு தான் இருக்கு. ஒரு திருப்பி வந்து 2015 கொச்சியில ஒரு நிகழ்ச்சி தமிழர்கள் ஏற்பாடு. யார் ஏற்பாடுனா கரூர் மாவட்டத்துல தான் இங்க ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஆளுங்க தான் நடுவரவர்கள். இப்ப மங்களூர் தமிழ் சங்கத்து தங்க வேலை ஏற்பாடு பண்ணி போய் சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டு வந்தோமுங்க. ஆமாங்க. மங்களூர் போனா, பெங்களூர் போனா, கர்நாடகம் போனா, தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ முக்கியமா எங்க கொங்கு கவண்டை எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் மஞ்சநாதம் போயிருக்கிறேன். அவ்வளவுதான். நடுவரவர்களை இன்னைக்கு என்னங்க அவ்வளவு சுலபமா வாழ்ந்துட முடியுமா? பொக்கரிலிருந்து கடைசி வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிறவர்கள் எவ்வளவு போராட்டம் இருக்கு. கொஞ்சமா படிக்குதுங்க.
3 டிகிரி 4 டிகிரி. இன்னைக்கு கல்யாணம் பண்றதுல இருக்கிற போராட்டம் அதை காட்டி உலகத்துல வேற எங்காலும் உண்டா? 24 வருஷத்துல அந்த பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு அரசாங்கம் சொல்றேன். சரி அரசாங்கம் சொல்றேன், நம்மளுக்கு வயசுக்கு வந்து 5-6 வருஷம் ஆகி போச்சு, இப்படியே மொட்டை எல்லாம் சுத்தி என்ன பண்றதுன்னு 4 பக்கம் ஜாதகத்தை கொடுத்துட்டா, ஜாதகத்தை வாங்குறவே எவனாலும் பையன் படிச்சுக்கிறானா, அவன் வேலைக்கு போறானா, நல்ல குடும்பமா, மாமனா மாமியை அனுசரிச்சு போவாங்களா, சொந்த பந்தம் நிறைஞ்சிருக்குதான்னு பாக்குறாங்களா? எடுத்து முதல் ஆப்ஷன் எத்தனை கோடி. இவன் யாரோட குடும்பம் நடத்த போறேன்? பணத்தோட குடும்பம் நடத்துவியா? நாளைக்கு பொத்துன்னு கீழ் வந்துட்டா மாமனார் கொடுத்தா அந்த 1 கோடி ரூபாய் பணம் வந்து ஐயோ மாப்பிள்ளை தோற கீழ் உளுத்துட்டியே எந்திரின்னு ஒரு சும்மா தண்ணி கொடுக்குமா? கொடுக்காது. எடுத்தா கோடித. ஒரு காலத்துல கவண்டனுக்கு கவண்டச்சுக்கும் கல்யாணம் வச்ச சமூகம் இன்னைக்கு பஸ்ஸுக்கு கல்யாணம், லாரி கல்யாணம், மண்டபத்துக்கு கல்யாணம், வட்டி கடைக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அது வட்டி கடை. இப்ப வட்டி கடைக்காரன பொண்ணே கொடுக்குமானுங்கிறேன். அவன் தான் எங்கேயோ பரதேசம் போயிடுறானே. வாரத்துல 5 நாளைக்கு வீட்டுல இருக்கிற 2 நாள் தொலைகிற, வாரத்துல 2 நாளைக்கு வீட்டுல இருக்கிற 5 நாளைக்கு தொலைகிற, அங்கேயும் போய் சம்பாரிச்சுட்டே வர. அது பணம் கொண்டாடலிடா. பொண்டாட்டிக்காரி கேப்ப, உன்ற தம்பிக்காரன் போட்ட லைன் நல்ல வசூலாதுன்றது ஆவலியோ, அவன் லைனை போய் கொடுக்க வேண்டியதானா? அவன் மேல சம்பாதிப்பேன். இவன் தான் கூட்டிட்டு போய் வளர்த்தி விட்டு அவனுக்கு லைன் போட்டு கொடுத்துருப்பேன். ஆனா அந்த லைன் போடுற பிரச்சனை இருக்குது பாருங்களா. பல பேர் ஒரு காலத்துல எல்லாம் வட்டி கடைன்னு சொன்னா அவ்வளவு ஒரு ஃபேமஸ். இந்த உலகத்திலேயே எந்த ஒரு அடமானம் இல்லாம பணம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் வட்டி கடைக்காரர் மட்டும்தான். கண்டிப்பா சூப்பர். பேங்க்ல போய் 5 ரூபா வட்டிக்கு, 2 ரூபா வட்டிக்கு, 3 ரூபா வட்டிக்கு பணம் வாங்கினாலும், 30 காசு வட்டிக்கு பணம் வாங்கினாலும் 16 கையெழுத்து போட்டு பணம் வாங்கணும். வீட்டுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை விசுக்குன்னு போன் பண்ணா எவ்வளவு கண்ணு வேணும், இந்தாடா 5000 10,000 வாங்கன்னு சொன்ன தொழிலுங்க இன்னைக்கு இந்த வட்டிக்கடை தொழில் இருக்கிற போராட்டம். கொஞ்சமா நடுவரவர்களே, கேரளாவுல போனா அவனெல்லாம் ஒண்ணு சேர்த்து நம்மள அடிக்க வேற, நம்ம கிட்ட காசு வாங்கி நம்ம கிட்டே திட்டு போட்டு அவன் சக்கு போடுறான். எவனு வட்டிக்கு வாங்காதீங்க சொல்லி போட்டு அடுத்த நாள் கத்தால அவன் தான் போன் பண்றேன். அண்ணன் இன்னைக்கு ஒரு 25,000 வட்டிக்கு வேணும் கொடுக்குறியானா? நீ சொல்றது கரெக்டாக தான் மாமா. இந்த வட்டி கடை சொல்லும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குளத்துல வந்து இங்கேருந்து கொங்குல வந்து இன்னைக்கு என்னால் காசு கொடுக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தாயி, இன்னும் 1 வாரம் கழிச்சு கூட குடுன்னு சொல்லி வாங்கிட்டு நம்மளுக்கு 1 மணி நேரம் அந்த அதுதான் கார்ப்பரேட் அரசியல். அதுதான் கார்ப்பரேட் அரசியல். புருஷனுக்கு மதிப்பில்லை இன்னைக்கெல்லாம். ஆமா, பொம்பளைகிட்ட இந்த குழுவுக்காரன் ஒருத்தர் வர்றான் தெரியுமா? குழுசார் வந்துட்டாரு. குழுசார் எங்க குழுசார் வந்துட்டாரு. காத்தால 5 மணிக்கு வேற. ஆமா, வந்து ஏ சுமதி, ஏ கவிதா, ராதிகா, ஏ லலிதா, அது என்ன கொடுமை தெரியுமா? அவனுக்கு சேர போட்டு பாய விரிச்சுட்டு 12 பொம்பளையும் அவன் திண்ணையில உட்கார்ந்திருப்பான். இது பூரா கீழே உட்கார்ந்திருக்கு. அப்படியே உட்கார்ந்திருக்கு. பெரிய கோடீஸ்வரர் பொண்டாட்டி, 10 பண்ணைக்கார பொண்டாட்டி, 100 பேருக்கு வேலை கொடுக்குற பொண்டாட்டி கீழே. மாசம் 12,000 ரூபாய் சம்பளமாங்கிற நாய் மேல மேல. அது ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இங்க ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லி தெரியுமா? 10 மணிக்கு மேலதான் அவன் வந்து ரிசர்வ் பேங்கோட நிபந்தனை 1. 2வது வசூல் பண்ண வர்றவன் அவன் அந்த அக்கௌண்டன்ட்ல டிகிரி வாங்கியிருக்கணுங்கிறத ரிசர்வ் பேங்கோட நாமினி. எவனா இன்னைக்கு வச்சிருக்கான அது மாதிரி 6 மணிக்கு வந்து காலங்காத்தால வாசல்ல சாணி கழிச்சு போறதுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கானே, எவனா ஏத்து கேட்க முடியுதா? கேட்க முடியாது. இவ்வளவு முதல்ல கேட்கறானா புருஷன் பேச்ச? வாண்டாமடி கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் கேட்ட, மரமேறி கையுட்டவனும் கேட்ட, வாண்டான்னா கேட்க மாட்டான். என்ன பறக்க 1.5 வட்டிக்கு வருது வாங்கி நாம தங்க வேலைக்கு கொடுத்தா 3.5 வட்டி கொடுத்தேன். அவனை எப்படி பிடிச்சு அவனை எப்படித்தான் இவங்கிட்ட பணத்தை வாங்கி அங்க கொண்டு போய் கொடுத்தா அது கொடுக்கறது கூட பெருசு இல்லை. இந்த வேலைக்கு வைக்கிறோம்ல அந்த பயிலுக்கு பண்ற அக்கருமம் அதை விட பெரிய அக்கருமம். கல்யாணம் மூக்காத தண்டுவனு வேலைக்கு வச்சா குமரி பிள்ளை கூட்டிட்டு ஓடிடுறானுவோ, கல்யாணம் மூச்சுன்னு வச்சா ஆண்டியில கூட்டிட்டு ஓடிடுறானுவோ. இவங்களுக்கு பணத்தை கொடுத்து போட்டு அவனுக்கு சம்பளத்தையும் கொடுத்து போட்டு சோத்தையும் போட்டு நாம போய் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் ஓனர் கை கட்டி கொடுத்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை மாமா. நடுவரவர்களை யார வேணாலும் கூட்டிட்டு போட்டோம், கணக்கு விளக்க கொடுத்துட்டு போலாம். அதையும் கொடுக்க மாட்டேன். போறவன் 40,000 ரூபாய் வசூல் பண்ண மனத்தை எடுத்துட்டு போயிட்டேன். ஏன் நாங்க வட்டி கடை விட்டோம்ங்கிறீங்க? 4 பேர் ஓடுனேன். ஒருத்தன் தாளவாடியில் முடிச்சேன், ஒருத்தர் கரளையத்தில் முடிச்சேன், ஒருத்தர் கொண்டு போய் கொடைக்கானல முடிச்சேன்னு சொன்னேன். அண்ணா இன்னைக்கு வசூல் பண்ண 75,000 சூப்பர் ஹனிமூன் கொண்டாடிட்டேன்னா.
எவன் சம்பாரிச்சதுல எவன் அனிமூன் கொண்டாடுறது ஊரை நெய்யே பொண்டாட்டி கையேன்னு நடுவர் அவர்களை இன்னைக்கு எத்தனை போற எவனாச்சும் நம்ப முடியுதா? ஆமாங்க. பஸ்ல பக்கத்துல கொண்டு வர நல்லவனாட்டவே வர கண்ணாசு தூக்கிட்டு செல்போன் ஆட்டிக்கு போயிட்டான். 4 போன் போச்சுங்க. இதை விட கொடுமைங்க ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு சிதம்பரம் பட்டிமன்றம் போறேன். பஸ் வெளி போகுது. ஆத்தூர்ல வெத்தலை நம்ம ஃபேமஸ் கொழுந்து வெத்தலையா இருக்கு. பஸ் வெளியே போகுதா? பஸ் வெளியே போகுது. பஸ் ஸ்டாண்ட் விட்டுங்க. சரி சரி. பஸ் ஸ்டாண்ட் விட்டு பஸ் வெளியே போது 2 ஸ்பீட் பிரேக் இருக்குது. நான் செல்போனை கையில வச்சுட்டு அவனுக்கு ப்ரோக்ராம் அமைப்பாளருக்கு எப்ப ஆத்தூர் வந்துட்டேன்னு பேசி போட்டு வெத்தலைன்னா அந்த அம்மா சரி 50 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கினா 3 நாளைக்கு போல ஆத்தூர் கொழுந்து வெத்தலை. ஆமா சரின்ட்டு பணத்தை இந்த கையில எடுத்து கொடுத்து சன்னல்ல வாங்கிட்டு அந்த கடைசி சீட்டுக்கு முந்தின சீட்ல கொண்டிருந்தாங்க. ஒரு வலசு பையன் இருந்தா ஒரு 17-18 வருஷ பையன் இருப்பேன். என்ன மதி எது உன் பையனுக்கு வயசு என்னாச்சு? முன்னால படிக்கட்டுல ஏறி வந்தவை எல்லா சீட்டும் சும்மா கிடக்குது. மொத்தமே பஸ்ல 16 பேர் தான் கொண்டிருக்கிறான். முன்னால படிக்கட்டுல ஏறி வந்தவை இப்படி 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 உடக்காயோட தலையாட்டிட்டு வந்தேன். நானும் வெத்தலை வாங்கி இதை இந்த பையில தான் குமிஞ்சு உள்ள வச்சேன். இப்ப பக்கத்துல வந்து உட்கார பசு போகுது. பரதேசனா இன்னும் இனத்தை நினைச்சா நான் வெத்தலை வச்சிருக்கிறேன் கையில இருக்கிற செல்போனை பிடிக்கிட்டு புடுக்குன்னு ஓடிட்டேன். அப்புறம் அவன் ஓடுற 17 வருஷ பையன் ஓடுற மாதிரி நான் ஓட முடியுமா? பூந்தோட்டம் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட் முழுக்க வேடிக்கை பார்க்குதுங்க. அவன் செல்போனை புடிக்கிட்டு ஓடுற காலையில் 8:15க்குங்க. நான் தங்கம் கொடுத்துடுறா. அடே போன வேணா வச்சுக்கடா. கான்டாக்ட் நம்பர் கிடக்குதுடா. 4500 நம்பர் கிடக்குதுடா. எனக்கு பட்டிமன்றம் கொடுக்குறோம் பொழப்பு பூரா அதுல தாண்டா இருக்குது. கொடுத்துருன்ட்டு ஓடுற அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஒருத்தன் கூட அவனை பிடிக்கல. நடுவரவர்களே இன்னைக்கு அடுத்தவன் சங்கடப்படுறத பார்த்து சிரிக்கக்கூடிய கேவலப்பட்ட உலகத்துல நீ பூந்தோட்டம்னு பேசுவ வெக்கமல்ல? நம்ம மனசுக்குள்ள 1000 இருக்குது. கொஞ்சமா நினைச்சா அமெரிக்காக்கார பாடுவெளியில செத்து போவானா, ஜப்பான்கார சம்பாதிக்கல செத்து போவானா, சைனாக்காரன் கண்டுபிடிக்கல செத்து போவானா, நம்ம சொந்தக்காரன் மட்டும் நம்ம நல்லா பொழைச்சாவே செத்து போவேன். இல்லைன்னா பொள்ளாச்சி மாசாணியாத்த கோயில தின 60 அடி மிளகாய் அறுவடுமா? ஆமா எனக்கு இருக்கிறானுவோ இங்க மகம்பார் முடிப்பு கோயில சாவ குத்துறானு. எதுக்கு குத்துற? எதுக்கு? அவன் பார் வட்டி கடை ஓட்டு இன்னைக்கு 4 கார் வாங்கிட்டேன் சாமி. அவன் கொடுத்தவன எதுவும் வசூலாகப்படாது. அதே மாதிரி போயிடுதுன்னா அடுத்த வருஷம் மாசாணியத்தா கோயிலுக்கு நான் பொங்க வச்சு ஒரு மிளகாய் அரைச்சிட்டு வரேன். மாம்பார் முனிப்பனுக்கு ரத்த கொடி அதே மாதிரி கொண்டாந்து குத்துறேன். வெள்ளச்சாவலை குத்துறேன். நீ பாடுபடுறா சம்பாரிச்சுங்கடா. கண்டவங்காச ஆட்டை போட்டு திங்கக்கூடிய உலகம் இந்த உலகம். அன்னைக்கெல்லாம் நாணயம்னு பேரு வச்சாங்க காசுக்கு. நாணயம் சொத்தழிஞ்சாலும் சொல்லலியாத வாழ்ந்த வம்சம் நம்ம வம்சம். ஆமா இன்னைக்கு பூரா எச்சு வட்டிக்கு ஆசைப்பட்டு கொண்டு போய் பைன் ஃபியூச்சர்னு ஒண்ணுல போட்டேன், சன் ஸ்டார்னு ஒண்ணுல போட்டேன், டைகோன்ஸ் ஒண்ணுல போட்டேன், பேர்ல்ஸ் ஒண்ணுல போட்டேன். நீ எதுல போட்ட? கிரீன் இந்தியாவில் இப்ப போட்டதெல்லாம் போட்டோம். கொண்டாட்டி வேச்ச கேட்டு நகை அடமானம் வச்சு கடைசியில் அவன் போட்டான் எங்களை பூரா போயிட்டான். கோடி 3000 கோடி 2000 கோடி இப்ப காரைக்குடி பக்கம் பூரா மகிழ்ச்சின்னு ஒருத்த அவன் போட்டு போயிட்டு உடையாக்கள் பூரா ஊருக்குள் சுத்தி திறேன். பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் எப்படி ஏமாத்தலாம், ஏமாறுவ, எவங்கிட்டு இருக்கக்கூடிய காசை எப்படி வாங்கலாம் நினைக்கிறவங்க பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுங்கள் அருமை உறவுகளே. கல்வி அல்ல, செல்வம் அல்ல, பணத்தை எப்படி பாதுகாப்பது என்றும் பணத்தை எப்படி சேமிப்பது என்றும் உறவுகளை எப்படி மதிப்பது என்றும் கத்துக் கொடுங்க. அப்ப சொல்லுங்க வாழ்க்கை பூந்தோட்டம். அப்ப கரெக்ட், சரியான பாயிண்ட். உறவுகளை மேம்படுத்தணும். ஒரு வீட்டுக்குள்ள போறேன். சரி நான் அந்த பையனுக்கு மாம முறை வேணும். அவன் மம் மம் somebody is come அப்படினு உள்ள போய்ட்டான். என்ன எப்படி 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 மம் somebody is come. ஏன் அந்த சம்படி பெரியப்பனா சித்தப்பனா மாமனா அண்ணனா அட கடைசியில ஆள்காரனா உறவு சொல்லி கொடுக்குறிய நீ. படி 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 படிச்சு முடிச்சா வேலை 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 முடிச்சா கல்யாணம் 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 முடிச்சா புள்ள 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 முடிச்சா படி 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 அதுக்கப்புறம் வேலை 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 அதுக்கப்புறம் கல்யாணம் 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 அப்புறம் புள்ள 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 முடிஞ்சு போச்சு. தின்று உழன்று பின் பெருமவாயில் படுதும் பன்றிக்கு உண்டா அச்செயல்னு திருமூலர்லே சொல்லியிருக்காரு. நடுவர் அவர்களை சாக முட்டு அடுத்தவனுக்காகவே உழைக்கிறவங்க நமக்காக என்னைக்குங்க உழைக்க போறா? அழகு அழகு. சாக முட்டு அடுத்தவனுக்கு உழைக்கிறோம், பையனுக்கு உழைக்கிறோம், பிள்ளைக்கு உழைக்கிறோம், பெத்தவங்களுக்கு உழைக்கிறோம். நமக்குன்னு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் கணக்கு சொல்றேன். மனுஷனோட ஆயுட்காலம் எவ்வளவு? மனுஷனுடைய ஆயுட்காலம் இப்போதைக்கு ஆயுட்காலம் இப்ப கணக்கு படி சொல்றாங்க. நம்ம ஆயுட்காலம் 60ல இருந்து 70, நம்மளுடைய பிள்ளையோட ஆயுட்காலம் 40ல இருந்து 50. சரி சராசரி எவ்வளவு?
சராசரியாவே அதான் சொல்றேன் நம்ம ஆயுள் காலம் இப்ப இல்லங்க, பொதுவா சொல்றது. பொதுவா 100 110. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல எங்க அப்பாய் ஒன்று இருந்துச்சு, 109 வயசு வரலும் வாழ்ந்துச்சு. 109 வயசு வரலும். 100 வருஷம்னு வைங்க. 100 வயசு 100 வருஷம் வாழ்றமா? உனக்கு ஆயுஷ் 100ன்னு சொல்றோம்ல. ஆமா, 100 வருஷம் வாழ்றமா? அதுல 50 வருஷம் தூங்கலையா? கரெக்ட். 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் உழைக்கிற, 12 மணி நேரம் தூங்குறமில்ல. அப்ப நீ தூங்குறது வாழ்றதுக்கு சேர்த்தது இல்ல. ஆமா. அப்ப 100 வருஷத்துல 50 வருஷம் தூக்கத்திலே போச்சு. கரெக்ட். நீ சொல்ற மாதிரி மாமா, வாழ்க்கை என்பது தூக்கத்தில் பாதி, ஏக்கத்தில் பாதி. மேபி பையன் பிறந்துட்டான், புள்ள பிறந்துட்டான், அவனை படிக்க வைக்கணும், அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும், அவனுக்கு நல்லது கட்ட சம்பாதிக்கணும், சொத்து வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். 5 வருஷம் போச்சா? பொண்டாட்டிக்காக 5 வருஷம் போச்சா? பிள்ளைக்காக 5 வருஷம் போச்சா? அப்ப எத்தனை போச்சு? எத்தனை வருஷம் லலிதா? இதான் கவனிக்கணுங்கிறது. 30 போச்சா? 30 போச்சு. மீதி இருக்குது 20 வருஷம். 70 20. அந்த 20 வருஷத்துல உன்னோட இளமை கால பருவம் 15 வருஷம் போச்சு. ஆமா. அப்ப மீதி எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம். 5 வருஷம். 5 வருஷம் வாழ்றதுக்கு ஏன்டா ஆயுசு முழுக்க ஓடுறீங்க? மனுஷ வாழ்க்கை வெறும் 5 வருஷம். அந்த 5 வருஷமும் சந்தோஷமா வாழ்றமா? கரெக்ட் மாமா. அந்த 5 வருஷம், அதாவது நீ சொல்ற மாதிரி வாழ்க்கையை குறைந்த விலைக்கு பேரம் பேசி மரணத்தை அதிக விலைக்கு விற்கிறோம். அவ்வளவுதான். நடுவரவர்களே, எவனுக்காகவோ வாழ்றமுங்க. ஆமா. அடமாமன் சொல்லிடுவேன், மச்சான் சொல்லிடுவேன், பெரியப்பன் சொல்லிடுவேன், அவன் சொல்லிடுவேன், இவன் சொல்லிடுவேன். நமக்காக என்னைக்கு இங்க வாழ போறோம்? நமக்கான வாழ்க்கை இன்னைக்கு இருக்குதா? இல்லையே. இல்ல. உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு. உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு. உனக்குள்ள சக்தி இருக்கு, அளவுத்திட வழிபாடு. சுபவேலை நாளை மாலை போடுமே, என் ஒரு துளி வேலைக்கு ஒரு பவுன் தங்கராசு கொடுத்தது தமிழ் அல்லவா? அப்படி நம்ம ஒவ்வொரு துளி வேர்வையும் போராடித்தாங்க இந்த மண்ணில் விழிக்கிறோம். ஆனா அதை பூந்தோட்டமாக யாரோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கான வாழ்க்கை நாம் வாழாத வரை நம் வாழ்க்கை போராட்டத்தாங்க. கரெக்ட். நடுவரவர்களை 24 வருஷத்துல ஒண்ணு கேட்டா, வீடு இருக்குதா, வாசல் இருக்குதா, சொத்து இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதான்னு கேட்கிறேன். சரி, இத்தனை பேர் சத்தம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி போட்டு வம்படியா வட்டி கடைக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஒரு லைன் போட்டு 4 கடை போட்டு 10 பசங்களை வச்சு வேலை வாங்கி மாபார வீதியில் ஒரு ஊட்ட கட்டி வாசலை கட்டி கார கப்பலாட்ட வாங்கி நிறுத்தி போய் கண்ணாடி முன்னால நின்னு பார்த்தா மண்டையில மசுர் இல்ல, கொட்டி போச்சு. வயசு 35. போய் பொண்ணு கேட்டா, நாங்க 7 வயசு பையனா பாக்குறோமுங்க, பையனுக்கு வயசாகி போச்சுங்க, அவனை எப்பத்தாயா கல்யாணம் பண்ணுவேன்? எப்பதான் பண்ணுவேன்? அவனுக்கு எப்ப வர ஒரு குடும்பம்? அப்படியே பொண்டாட்டி வந்தாலும் அவ திருவாய் அடக்கிட்டு இருக்கிறாளா? வாய வச்சு சும்மா இருக்கிறீங்களா? இந்த அச்சய திருதினா என்னங்க? அச்சய திரியைன்னா அதாவது மணிமேகலை அச்சய பாத்திரத்தது அல்ல குறையாத அமுத சுரபி அன்னம் சோறு போட்டதான் அச்சய திரியை. ஆமா, மணிமேகலை. அச்சய பாத்திரம். இந்த டிவியில விளம்பரத்தை பார்த்துட்டு என் பொண்டாட்டி சொன்னா, அச்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கினா நல்லதாமா வாங்கி கொடுங்கன்னா. சரி. 7,000 நகையின பவுன் 10,000 விக்குது. 82,000 செய்கூலி சேதாரத்தோட. காசும் இல்ல, பணம் இல்ல. வேற மாம்பாரியில ப்ரோக்ராம் பேசி இருக்கிற நல்ல அமௌண்ட் கொடுப்பாங்க, வந்து வாங்கி தாரேன்னு. நீ மாம்பாரம் போயிட்டு வரக்குள்ள அச்சய திருதி போயிரும். சரி, என்னதான் பண்ணலாம்? எனக்கு 5 பவுன் வேணும்னா சரி, ஓய்வு விட்டனா கண்ணு பழுத்து போவ. 5 பவுனுக்கு 4 லட்சத்துக்கு நான் எங்கடா போவேன்? எங்க போறேன்? சித்திரை மாசம் உழவோட்டோடு தேக்கிட்டு பணம் கொடுக்கபாடு, குப்பை வாங்கி போடபாடு, விதக்காய் கடலக்காய் இல்ல, சோளம் ஒரு மூட்டம் விதச்சோளம் 13,000 ரூபாய் சொல்றாங்க. நானே எவங்கிட்ட வட்டிக்கு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ 5 பவுன் கேட்ட எங்கடா போறதுன்னு. சரி, நம்மளுக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. ஆமா, ஒண்ணு கண்ணே கண்ணு. இதை விட்டால் வழியில வேற குடி கட்டுறதுக்கு விதி இல்ல. எங்க மாமனார் கொழுந்தியாலும் பெத்து விடல. அந்த ஆள் இன்ட்ரெஸ்ட் எடுக்காம அவனும் செத்து போயிட்டான். அவங்க மாமனாரும் அடுத்து ஒண்ணு ஏற்பாடு பண்ணவும் இல்ல. அந்த ஆள் தான் போயிட்டானே, இருந்தாலும் ஏற்பாடு பண்ணிருப்பேன். ஆமா. சரி, இருக்கிறது ஒரே பொண்டாட்டி இப்படி கேட்கறாளேன்னு சொல்லி போட்டு குன்னத்தூர் சந்தையில கொண்டு போய் 2 வெள்ளாடக்கா 2 வெள்ளாடு 54,000 ரூபாய்க்கு சென வெள்ளாட்டு வித்து 54,000 ரூபாய் கையில கொடுத்தேன். செனையாடு போய் வாங்கிட்டு வாடினா நீ கூட வந்தா. சரி, நம்மளுக்கு பிடிச்ச விதி விடவா போகுது. கார் எடுத்துட்டு போறேன். ஈரோட்ல பெரிய நகை கடை, அங்க 5,000 பேர் நிக்கிற வாசல்ல.
அலே கூட்டமா இருக்குது வேற கடைக்கு நாங்க பரம்பரையா இந்த கடையிலேயே தான் ஏத்துவோம் இதுலயே தான் ஏறணும்னா அலே 5000 பேர் நிக்கிறாங்க காத்தால பாலை கறந்து சாடி வலிச்சு மாடு தவட காடி தீனை போட்டு வெட்டும் அந்திக்கு பால் கறக்கு போவான் 16 ரூபாய் இறவேன் அல்ல குழந்தை பால் ஊத்துறது ஆள்கார பேர் லீவ்ல அல்ல போலாம் வாங்கிட்டு வர நில்லுன்னா அதுல எவனோ ஒருத்தன் சொல்லி இருக்கிறேன் 1.25 to 2.25 நகை வாங்கினா குபேர யோகம் பண்ண குபேர யோகம் நாங்க போனது 12:30 மணிக்கு சரி 1.25 2.25 இந்த 5000 பேர்த்த ஏத்திட்டு உள்ள போக முடியுமா முடியாது எப்படி வாங்குறது கடையை மாத்து இல்லைன்னா ஆளை மாத்து சொன்னா கேள்னியோ இரியாண்டு சேலை தூக்கிப்படி சொருவினா எங்க இடுப்புல சரி இப்படி என் பொண்டாட்டி கொலாயடி சண்டையில பீகச்சிட்டி வாங்கினவோ அவ குடம் எடுத்துட்டு வரானா எவ்வளவு குடத்தை பக்கத்துல வைக்க மாட்டா அத்தாடி மஞ்சுநாதம் பொண்டாட்டி வந்துருச்சுடா மஞ்சுநாதம் பொண்டாட்டி வந்துட்டான்னா ஆளானப்பட்ட டிஎஸ்பி பொம்பளையா இருந்தா கிட்ட வர முடியாது அவ்வளவு விளையாட்டு வாய் இங்கிருந்து இத்தாலி வரைக்கும் போகுது ஆமா மஞ்சுநாதனுக்கே எவ்வளவு நிலம் போகும்போது மஞ்சுநாதன் வீட்டுல அம்மாக்கு எவ்வளவு கோவம் வரும் எது போகு கோவம் வருது இரியா வாரமனு சேலை தூக்கி சொருவிட்டு உள்ள போனாலா மணி 1 ஆச்சு 1.25 ஆச்சு 2 ஆச்சு நான் இந்த புள்ள பக்கரை கொண்டாடி கொண்டு போய் ஆஸ்பத்திரி விட்டு போட்டு புருஷங்காத்த நடப்பான் பாத்தியா வாசல்ல ஆமா பையன் பிறக்குமா புள்ள பிறக்குமா நர்சு வருவாளா எவ வந்தாலும் ஓடி பாப்போம் ஆமா ஆபரேஷனா இல்ல கத்தி வைக்க போறாங்களா நம்மள கடங்காரனாக்க போறாங்களா எங்க வட்டிக்கு வாங்கலாம்னு ஆமா நான் வாசல்ல நடந்துட்டு கிடக்கிறேன் மணி 1 ஆச்சு 1.25 ஆச்சு 2 ஆச்சு 2 மணி 10 நிமிஷத்துக்கு வந்தா மாமா 1/2 பவுன் வாங்கிட்டோம்னா வெற்றி கழுத்துல கிடந்த 5 பவுன் சங்கிலி காணும் இவ வாங்கினது 1/2 பவுன் எங்களை சங்கிலினே எவடா அத்துட்டு போயிட்டா அப்போ எவனுக்கு தேர்தல் அச்சை திருதி யாருக்கு அச்சை அத்துட்டு போனவனுக்கு தான் அச்சை திருதி ஆமா அத்து கொடுத்தவனுக்கு அச்சை திருதி இல்ல நீங்க படிச்சவங்க இருக்கீங்க மணிமேகலை எப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு தெரியுமில்ல மணிமேகலை சின்ன வயசு பொண்ணு அதுக்கு டை அடிச்சு கிளவியாக்கி விட்டு அது நகையே போடாத ஒரு துறவிதான் மணிமேகலை அதோட பேர்ல தான் இன்னைக்கு இந்தியாவில் பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு போயிட்டு இருக்கு அது நமக்கு தேவையில்ல பார்த்து முடி கட்டு முட்டாச்சு விடு அச்சை திருதி அன்னைக்கு மட்டும் எத்தனை டன் தங்கம் வித்திருக்கு தெரியுமா எத்தனை டன் 12 டன் 12,000 கிலோ 12,000 கிலோ இந்தியாவில் மட்டும் வித்திருக்கு நீங்க சாதாரண நினைக்கிறீங்க செய்குலி சேதாரம் உலகத்தில் வேற எங்கேயுமே செய்குலி சேதாரம் இல்லை ரைட்டியா செய்குலிக்கு காசு எடுக்கிற சேதாரத்தும் காசு எடுக்கிறல்ல சேதாரம்னா என்ன செய்யும் போது சிந்துனது சிதறது காசு வாங்குறல்ல அதை பொட்டலம் போட்டு கொடு எவனாவது கேட்டானா கேட்க மாட்டான் கேட்டானா கேட்க மாட்டானே சேதாரம்னு போடுறீல்ல அது என்ன செய்யும் போது சிந்துறது சிதறது காசு எடுக்கிறல்ல அதே பொட்டலம் போட்டு குடுன்னு எவனாவது ஒருத்தன் கேட்டிருக்கானா நான் கேட்டேன் அதுல இருந்து என் பொண்டாட்டி நகை கடைக்க கூட்டிட்டு போறதில்லை நியாயமான கேள்வி தானே இது நடுவர் அவர்களே இன்னைக்கு காலைல போடுற செருப்பு 450 ரூபாய் அவனால பேரம் பேசுறானா எடுத்து குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் 90 ரூபாய் அவனால பேரம் பேசுறானா இல்ல சப்பி திங்கிற முட்டாய் 45 ரூபாய்னால பேரம் பேசுறானா கோட்ரு 10 ரூபாய்க்கு கூட வச்சு விக்கிறேன் யாராவது பேரம் பேசுறானா பேச மாட்டோம் ஆமா கொடுத்தா இன்னைக்கு 30 ரூபாய் கூட கொடுத்தா வாங்கி குடிப்போம் ஆனா ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்னா 3 கட்டு 10 ரூபாய் தரையன் நாக்கு மேல பல்ல போட்டு பேரம் பேசுறாங்க இந்த காலத்துல அப்ப எங்கிருந்து விவசாயி விளங்குவே எப்படி முன்னேறுவேன் இதே மாம்பார மண்ணிலே கப்பாரு கப்பச்சி பொழைச்சா 8 புள்ள 10 புள்ள பெத்து அவிய கல்யாணம் பண்ணி நல்லது கெட்டது பார்த்து அத்தனை சீர்வரிசை கொடுத்து இந்த மண்ணில ஒத்த புள்ளை பெத்து 2 புள்ளை பெத்து அவனை படிக்க வைக்க முடியாத புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் பஞ்ச பரதேசி மாதிரி வேலைக்கு போறமே அப்ப இந்த வாழ்க்கை பூந்தோட்டமாயா எப்படியா இருக்க முடியும் இத மண்ணு விளைஞ்சது நெல்லு விளைஞ்சது கடலை விளைஞ்சது சோளம் விளைஞ்சது கொலக்கட்டாம்பள்ளு ஊடுதவராதம்பள்ளு செம்பிளி குட்டி இருந்தது நடமாடும் ஏடிஎம் எங்க செம்பிளியாடு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 ஈத்து போட்டுரு ஒரு குட்டி இன்னைக்கு 6000 ரூபாய் ஆமா பெரம் குட்டியா இருந்தா 5500 கெடா குட்டியா இருந்தா 6000 ரூபாய் வருஷத்துல 2 வருஷத்துக்கு 3 ஈத்து போட்டதுன்னா 3018 என்னாச்சுங்க கணக்கு இன்னைக்கு ஒரு ஐடி ஊழியர் வாங்குற சம்பளத்தை விட விவசாயிக்கு சம்பளம் ஜாஸ்தி ஆனா இந்த உலகம் விவசாயி மதிக்கிறதா இல்லையே படிக்கிற வாத்தியார் நீ எருமை மேய்க்கத்தால் ஆக்கி நீ மாடு மேய்க்கத்தால் ஆக்கி தயவு செய்து சொல்லாதீங்க இன்னைக்கு டென்மார்க் என்ற நாடு அந்த மாட்டை வைத்துத்தான் உலக வல்லரசு அமெரிக்காவுக்கே தண்ணி காட்டிட்டு இருக்கிறான்னு சொன்னா மாடு மேய்க்கிறது அது ஒண்ணு கேவலம் இல்ல சர்வ சாதாரணமா மாடு மேய்க்கிறது
மேட்ச் பார்வை இந்த ஆட்டுக்குட்டி மேட்ச் பார்க்க தெரியும். ஈரோட்டு சந்தையிலே 65,000 ரூபாய்க்கு ஒரு எருமை வாங்கினா நேரத்துக்கு 4 படி பால் கறக்கு. இன்னைக்கு ஒரு படி பால் 80 ரூபா. காத்தால 360, பொழுதாட 360. ஒருவேளை பால் மாட்டுக்கு, ஒருவேளை பால் மனுஷனுக்கு நடுவுறவர்களை 7 மாசம் எருமை பால் கறக்குமுங்க. ஒரு நாளைக்கு 350 ரூபாய் சம்பளம். 10 எருமை கறந்தா 3,500 ரூபா. மாச கணக்கு என்னாச்சுங்க? 95,000 ரூபாய் வீட்டுல கோந்துட்டு சம்பாதிக்க முடியும். ஆனா நீ மண்டை பிச்சு கம்ப்யூட்டர் நோண்டி கண்ட கருமத்தை படிச்சு நீ 16,000 ரூபாய் சம்பளத்துக்கு இருக்கிற பெங்களூர்ல. அப்பா நாளை இருக்க முடியலப்பா, வீட்டுக்கு வர்றப்பா. டேய் பொண்ணு கிட்ட முடியாதரா, மாசம் 10,000 ரூபாய் நான் தரேன்டா, நீ அங்கேயே இருறா. அப்பத்தாண்டா இங்க ஊர்ல எல்லாம் ஐடி கம்பெனின்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அவன் நம்புறா ஏ பொண்ணு கல்யாணம் பண்றவங்க அங்க இரு, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணலாம், அப்புறம் வந்துடுடா. உங்க தாய் மாமன் கேவலம் பேசுவாண்டா, உன் சித்தப்பன் பேசுவாண்டா, படிச்சு கிழிச்சியான்னு கேட்பாண்டா. கொண்டு போய் அருமை சொந்தங்களே, நம்ம பிள்ளைய எல்கேஜியில இருந்து காலேஜ் முடிக்க வரைக்கும் ஒவ்வொருத்தரும் செலவு பண்ற காசு எவ்வளவு தெரியுமா? 38,83,000 ரூபாய். அந்த பணத்தை அந்த பையன் பேர்ல பேங்க்ல போட்டு வைங்க. சாக வரைக்கும் ஒரு மணிகார என்ன சம்பளம் வாங்க போனோம் அது அவனுக்கு வட்டியா வருங்க. எல்லாம் பிரைவேட் கொண்டி உள்ளினத்தை பொண்டாட்டி குத்துறாள. பக்கத்து வீட்டுக்காரன் சேர்த்திட்டு, எழுத்து வீட்டுக்காரன் சேர்த்திட்டு, அவன் சேர்த்திட்டு, இவன் சேர்த்திட்டு. உனக்கு சேத்தறக்கு வரல, உனக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி, உனக்கெல்லாம் எதுக்கு புள்ள குட்டி? நான் கேட்குற கேள்வி நியாயமான கேள்விதான். ஆஸ்பத்திரி பார்க்கறது என்ன பண்றோம்? பிரைவேட்ல பார்த்தா நல்லதுங்கிறோம், பிரைவேட்ல படிக்க வச்சா நல்லதுங்கிறோம். எல்லாமே பிரைவேட் என்ன படிச்சு முடிச்சது போற என்ன வெங்காயத்து கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்க்கணும்? கேளு. அதை விட ஒண்ணு சொல்றேனுங்க, 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் நம்மளை இலவசமா கொண்டு போய் விட்டது கவர்மெண்ட் பஸ் தானுங்க. ஆமாங்க, எங்க போனாலும் இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்க. காலேஜ் போற பயிலுவோ எவனாச்சும் அந்த நன்றி நினைச்சு பாக்குறானா? 12ஆவது வரைக்கும் நம்மளை கொண்டு சும்மா விட்டான்டா. நாம வந்து நீ அடுத்தது அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்கணும். இங்க இருந்து திண்டுக்கல் போனா 40 ரூபா, ஏன் பிரைவேட் திங்கிற? அரசாங்கம் திங்கிட்டு அந்த டிரைவர் கண்டக்டர் நம்மளை ஏத்திட்டு போனானே, அந்த நன்றி நினைச்சு பாக்குறானா? அல்ல பிரைவேட் வண்டியில பிடிச்சி தொங்குறேன். ஏன் அதுல குத்துப்பாட்டு போடுறேன். தீ புட்டிக்க முத்தங்கோட்டுடா, என் திமிரெல்லாம் அடங்கட்டும் கண்ணி புட்டிட்டா. ஏண்டா அது என்ன உதடா இல்ல பெட்ரோல் பங்கா? தீ பிடிக்க முத்தம் கொடுத்தா மீச மசருக்கு அறிவு போவாது. முடியாது. அது இன்னொன்னு கேக்குறேன் மாமா, பாத்தியா இல்லையா? முத்தங்கர ஏத்த இடம் முகத்துல எந்த இடம் என்ன 3 கிலோமீட்டர் இருக்கா? RIV எல்லாம் கூட்டி கொண்டாந்து அளந்து கல்லூனி கொடுத்துட்டு போட. வெள்ளக்காரனா கவுனா 3 நாளைக்கு விட மாட்டேங்கிறான் ஐயா. வெள்ளக்கார நண்டு மாட்டு மாதிரி மாட்டிக்குது நடுவரவர்களே. அதாவது முத்தம்ங்கிறது ஒரு காரணம். அழகா நான் முத்துக்குமார் தான் சொல்லுவார், பெண் பிள்ளைகளை பெற்ற தகப்பனுக்குத்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேராது என்று. நடுவரவர்களை அத்தையடி துத்திப்பட்ட ஆணையடி கண்டாங்கி மேலான வண்ணப்பட்ட மேகவண்ண கண்டாங்கி உட்கார்ந்து பால் கறக்க முக்காளி தங்கத்தில் அணைஞ்சிருந்து பால் கறக்க அணகவர் தங்கத்தில் என்னென்ன சீதனங்க என்ற நம்பரப்பு பட்டி நடிச்சு வரும் பால்மாடி சீதனங்க ஏறி நடிச்சு வரும் எருமக்கடா சீதனங்க ஆத்துல தலைமுழுக்கு 1000 பேர் குளிப்பாட்ட குளத்துல தலைமுழுக்கு கோடிசனு குளிப்பாட்ட பொன்னிவள நாட்டில் வீரமலை காட்டில் அந்த கராள கவடனுக்கு பிறந்த வரகுண்ணா பெருகுடியன் கூட்டத்தில் பிறந்த அக்கா தங்கச்சி ஒத்த புள்ள தாமரை வெத்தவோ. தாமரைக்கோ 3 மக்கா, தேங்காய்க்கோ 3 கண்ணு. அந்த அருக்காணி தங்கத்துக்கு தங்க ஊஞ்ச கட்டி கிழக்கத்த கிளி வேணுமா, கிளநாட்டு மான் வேணுமா, வடக்கத்த கிளி வேணுமா, வடநாட்டு மான் வேணுமான்னா அவனுக்கு வேடுதங்கா வளர்த்துற அந்த பச்சைக்கிளி வேணும்னு சொன்னான். நடுவர்களே, ஒரு வம்சத்தை அழித்து அவளுக்கு கிளி கொடுத்து அந்த அக்கா தங்கச்சிகளுக்கு சீர் செஞ்ச பெருமை இன்னைக்கு நம்மளுக்கு உண்டுங்க. அந்த பெருமை இன்னைக்கு நீ வச்சிருக்கிறியா? ஒரு பொம்பளையா போறதவளுக்கு 2 பெருமை. ஒன்னு செத்து சிவலாகம் போகும்போது கொப்ப நூட்டில் இருந்தோம், பிறந்த நூட்டில் இருந்தோம், பட்டு வந்து உழுகுது பாத்தியா, அது பெருமை. 2வது அவ முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த மங்களையும் கழட்டும் போது அந்த பிறந்தவன் வந்து கட்டி அழுகும் போது போத்துவான ஒரு வெள்ளை புடவை. அந்த 2 வறுமை நீங்க வச்சிருக்கிறியா? அண்ணன் தம்பி எத்தனை கஷ்டப்பட்டு வம்படியா சம்பாரிச்சு அப்பக்கார குடியா குடிச்சு குடல் வந்து செத்து தொலைஞ்சாள். இந்த பாவி மகன் சண்டால எங்கேயோ கந்து கடைக்கு போய் வட்டி கடைக்கு போய் சம்பாரிச்சு கூட பிறந்த பாவத்துக்கு 30 பவுன் போட்டு கல்யாணம் வச்சு தீபாவளி சீர், பொங்கச்சீர், ஆடிச்சீர், அட காது குத்து கருப்பு கழிச்சு கருமாந்திர பண்ணி எல்லாம் முடிச்சது. 3 பேர் அக்கா, இவன் ஒத்தாளு, அவளுக்கு அடுப்பு கல்லு, இவன் கொல்லிக்கட்டை, எல்லாம் பண்ணி முடிச்சா. இவனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, பையன் பிறந்தது, நல்லா படிச்சா, IIT-ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு 30 லட்சம் ரூபாய் பணம் வேணும்.
நீ பூந்தோட்டமா நினைக்கிறவோ, பிறந்தவன பெருசா நினைக்கிறவோ, அப்பனுக்கு அப்புறம் அப்பனா நினைக்கிறவோ, அப்ப செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம பெத்து போறப்பதான் நம்மள பண்றது நினைக்கிறவோ, நீ என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அட தம்பி, அப்ப செத்ததுக்கு அப்புறம் என்ற சபையை நீதானடா வந்து நிறைச்சே. ஆமா, இன்னைக்கு அந்த பாலாப்பன குடியாரம் குடிச்சு தொலைஞ்சாலும் எங்க 3 பேருக்கு நல்ல புருஷமாரில கட்டி வச்சு ஆளுக்கு 30 நகை போட்டையடா அங்கோ. அட உம்பையும் படிச்ச என்ன, எம்பையும் படிச்ச என்னடா? அட கொண்டாடா சாமி, நான் கையெழுத்து போடுறேன்டா, நீ போய் வித்து பொழைச்சு உன்ற பையனை படிக்கவே நீ சொன்னீங்கன்னா வாழ்க்கை பூந்தோட்டம்னா ஏத்துக்கலாம். அப்பனவனை ஒருத்தனத்தான் பெத்தானா? நாங்கெல்லாம் மானத்திலிருந்து குதிச்சோமா? ஏக்கா இத்தனை சீர் வாங்கிட்டு போனே இல்ல, சீர் போட்டா 30 பவுனு பிச்சைக்கார பவுனு அவனு போடல, நீ ஓட்டாது சீமா. ஊர்ல உலகத்துல சொத்தை விற்கணும்னா எங்களுக்கு பங்கு கொடு, நான் கையெழுத்து போடுறோம். கேட்கறீல்ல? கேட்காது இருக்கிறியா? இன்னைக்கு பல குடும்பங்கள் உறவுகள் அந்த நிற்பதற்கு காரணம் இந்த பாலா போன சொத்துங்க. அப்ப சொத்தை காப்பாத்தி வச்சிருந்தாலும் போராட்டம், அதை விற்கும் போதும் போராட்டம், அவங்களுக்கு கொடுக்கலினாலும் போராட்டம். சரி கொடுக்கலாம், இதை சொல்லி முடிக்கிறேன். நம்ம அக்கா தங்கச்சியும் ஆறாளும் இன்னொரு கப் இறக்க போறோமா? இல்ல. ஒரு முளைப்பால் குடிக்க போறோமா? இல்ல. அட கடைசி வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி முந்தானையில் கடிச்சு 4 பேரும் தின்னுமே. நம்ம அக்கா என்னமோ நாய் பிரிப்பட்டு கேட்டுட்டா, நாம 4 கோடிக்கு விக்கிறோம்ல, போச்சா அவளுக்கு ஆளுக்கு ஒரு 50 லட்சம் கொடுக்கலான்னு இவன் மனசுல நினைக்கிற. ஒருத்தி வீட்டுல இருக்காள சண்டாளப்பாவி சதிகார தேவி விடுவாளா? அவன் பொண்டாட்டி அக்கா தங்கச்சிக்கு ஏத்தலையா, அவளுக்கு தனி வாங்கி வாயில ஓட்டு கொண்டு போய் கோர்ட்ல கேஸ் போட்டிக்கிறாங்க. நீ கொண்டு போய் அவளுக்கு ஏத்து. இவன் என்ன பண்ணுவான் இந்த ஆம்பளை? என்ன பண்ணுவேன்? பிறந்தவோ சொத்து கொடுக்கலீன்னா கேசுங்கிறான், பொண்டாட்டி சொத்தை கொடுத்தா கூட பொழைக்குமான்னுங்கிறான். இவ வேணுங்கிற அவ வேண்டாம்ங்கிறான். நேரா போனா தான் 2 நாய்க்கு கத்துறாளுவா. ஆடுறா ஒரு ஆப்ப கடையில் போய் ஒரு ஆப்பை வாங்கி சாத்திட்டு, ஏய் என்னடி சொத்து வேணுமா? கொப்பம்மா வளவா வா பொண்டாட்டிக்கிறியே உங்க அப்பன் விட்டு கொண்டாந்தியா? அப்போ ஒரு ஆண்மகன் குடிகாரனா மாறுவதற்கு யாருங்க காரணம்? இந்த சமூகத்தில் நீங்கள் தான், பாவிங்க தாங்க காரணம். ஆள் இல்லையே, அவ இல்ல ஆளு கிடைச்ச இடத்த திட்ட முடியும். உலகம் 70களா குடிகாரனாக மாற்றுவதற்கு யார் காரணம்? உனக்கு மனசாட்சி இல்லையாடி? இருந்துச்சு. 70களா உலகம்? அதை விட சொன்ன பாத்ரூம் போன என்ன சொன்ன? பள்ளப்பட்டியில் ஐஸ்கிரீமா கல் எடுத்து அடிச்சிருப்பேன். இவளை கட்டியும் ஒருத்தன் குடுத்தனம் பண்றானே, அவன் நிலைமை போராட்டம். எப்பேற்பட்ட போராட்டம் நடுவர் அவர்களே. அண்ணம்மார் படுகளை பட்டிமன்றம் முடிச்சு பாடுற எல்லாரும் இருந்து கேட்டுட்டு போங்க. பொழைச்சா அப்படி பொழைக்கணும், இல்லாட்டி பொழைக்காவே இருக்கணும் என்று சொல்லி என்றைக்குமே மனுஷ வாழ்க்கையிலே தாய் தகப்பனை காப்பாற்றுவது போராட்டம், அக்கா தங்கச்சி உறவுகளை மெயின்டைன் பண்றதுல போராட்டம், சம்பாதிச்ச காசை வச்சுக்கிறது போராட்டம். இன்னைக்கு உலகமே போராட்டத்தில் இருக்குது. பட்டிமன்றம் முடிச்சு காசு வாங்கும் போது நீங்க என்ன போராட்டம் கிட்ட படுவீங்க அப்புறம் பாருங்கள் என்று சொல்லி அதனால பட்டிமன்றம் முடிச்சு காசு வாங்கறதுக்குள்ள அவை போராட்டம் எங்கிட்ட அப்புறம் இருக்குது என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உலகமெல்லாம் ஓதிமலை பெய்யட்டும், ஒருவரும் விட்டு கொடுக்காமல் வாழட்டும், நல்ல தமிழ் இந்த தமிழகம் எங்கும் மணக்கட்டும், மாம்பாறை முனியனுடைய அருள் உலகமூரா பரவட்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றியை பாராட்டி கெடா வெட்டினா கொஞ்சம் கூப்பிடுங்க மனசுல வச்சு. நன்றி, வணக்கம். கிடா வெட்டினா கூப்பிடுங்க அப்படி. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சாப்பிட போகும்போது மாமா வந்தார், சாப்பிட சொன்னோம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டோம். படுகளை